ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நீ சில பல வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்கப்போம். மல்லேசே, இந்த பொண்டாட்டி கிட்டலாம் போயிட்டு சண்டே மேட்ச் இருக்குன்னு சொல்றாங்க. சண்டே மேட்ச்சுக்கு போய்க்கவா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சண்டே மேட்ச் அவ்வளோதான். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? 6 நாள் வேலைக்கு போறலடி, ஒரு நாள் தாண்டி விளையாட போறேன், ப்ளீஸ் டி விடுடி நீ கெஞ்சுறீங்க. நோ, கெஞ்சினா மட்டும் விட்டுறாங்கண்ணா. உள்ள எதிராக கல்யாணம் குழந்தை குட்டி எனக்கு கல்யாணம் பண்ணுற கிரௌண்ட் போய் 11 பேர் கல்யாணம் பண்ண பிள்ளைங்க பையில அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறானா. அதான் இனிமேல் சண்டே மேட்சுக்கு வரலாமா வேணாமான்னு யோசிக்கிறேண்ணா. மல்லேசே, பொண்டாட்டிலாம் நம்ம காலுக்கு கீழே இருக்கணும்டா. அண்ணா பார்த்தல, சனிக்கிழமை சாயந்தரம் ஆனாலே என் பொண்டாட்டி என் பக்கத்துல கூட வர மாட்டான். என் ஃபுல் ஃபோக்கஸ் கிரவுண்ட்ல தான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு என் பக்கத்துல பாத்துட்டான்டா அவன். இல்ல என் ஆத்தாக்காரிக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு நீங்க போய் பாத்துக்கோங்கன்ட்டா. மறுநாள் காலைல ஆத்தாக்காரி அட்மிட் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டேன். இவளுங்களெல்லாம் விடிய காலைல 4 மணிக்கு வந்து லைட்டா போட்டா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருமேன்னு பயப்பட மேட்சுக்கு சொல்டா. கண்டுபிடிச்சான். கேஷ்ல தான் வந்தேன். அப்புறம் ஏன்டா பயத்துல பொண்டாட்டி சோக மாட்டு வந்துக்கிறா? ஊர்ல எல்லாம் பொண்டாட்டி பயப்படன்றீங்க, எல்லாரும் பயப்படுறீங்க. அப்புறம் எவன் தான் போடாம இருக்குது? பாத்துரா சூத்தன்னு பொண்டாட்டி கிரவுண்ட் வந்துட போறேன். மனசே பைக் சாவி குடுறா. கேஸ் ஆஃப் பண்ணணும் தெரியல, பால் வர மனசே இருட்டுல போட்டு ஓட்டேன்டா. நான் பயப்படலாம் மாட்டேன்டா. வச்சு ஒரு சாப்பா சாப்பா நான் தினமும் அடிப்பண்டா போட்டு. உண்மையாடா சத்தியமாடா குறா. ஏ சாவி மட்டும் குறா, போயிட்டு வந்தேன்டா. ஏ கிரவுண்ட் தெரியும்டா அவளுக்கு, ப்ளீஸ். நடுவில் ஒரு டைலாக் சொல்ல, கேஸ் வேற ஆஃப் பண்ணான்னு தெரியலடா, பால் குடிச்சிட்டு வந்துடா. சரியான காமெடி எதுவும். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஃபைட்டு, பெரிய ரவுடியோடையோ தாதாவோடையோ கிடையாது, பொண்டாட்டியோட. நான் பாட்டுக்கு செவனேன்னு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது என் பொண்டாட்டி வச்சது. அதுக்குள்ள முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே கிடக்கு. எல்லா தக்காளி மோகன்னு கிடக்கு. நாட்டுக்கோழி குழம்புல அப்படிலாம் பார்த்தது இல்லை. இருந்தாலும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நிம்மதியா. ஒரு போன் வந்துச்சு, ராங் நம்பர்ல இருந்து புது நம்பர், அன்னோன் நம்பர்ல ஒரு போன் வந்துச்சு. என் ஒய்ஃப் சொல்லுது, புது நம்பர் வருதுங்க, யாருன்னு கேளுங்க அப்படின்னு. எடுத்து என்கிட்ட போனை கொடுக்க, இருமா யாருன்னு கேட்போம், சாப்பிட்டு பேசிக்கிறேன்மாண்டேன். பரவாயில்லங்க, அட்டன் பண்ணி பேசுங்கண்டா. நான் அதை அட்டன் பண்ணி ஓப்பன் ஸ்பீக்கரில் போடுங்கண்டா. என் ஒய்ஃபு ஓப்பன் ஸ்பீக்கரில் போகிறேன். எப்போ போய் வீட்டுக்கு உன்கிட்ட பேசிடும்பா. அது உன் பொண்டாட்டிட்டே இருக்கணும் மேட்சுக்கிட்டியா? பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கோபால் பேசுகிறாப்புல. இதெல்லாம் உனக்கு தேவையா கோபால்? கோபால் ஒருத்த கால் வழங்காம போச்சுடா, மொழி இறங்கியிருக்கு. இது சத்துக்கு கராத்தே கிட்ட வர மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு. கோபாலு, எனக்கு கல்யாணம் முடியல, நீ பிராங்க் பண்ண அதை ஏத்துக்கிட்டேன். இப்ப கல்யாணம் முடிஞ்சுப்பா, நீ கால் பண்ணி மிமிக்ரி பண்ணா நீ மார்ச்சிடலாம் பாக்கணும். கை எவ்வளவு சிவராகுதுன்னு பாரா, பிளட்ட பாரா, மண்டையில ஓபன் ஆகி 2 இன்ச்சுக்கு பிரெயின் வெளியே நீட்டி நிக்கிறா. கோபாலு தப்புடா, இனிமே இந்த மாதிரி பண்ணி பிராங்க் பண்ணாரா? லாஸ்ட் டைலாக் செம்மடா. கோபாலு தப்புடா. கோபாலு இந்த மாதிரிலாம் பண்ணாத. அந்த கோபாலு ஏன்டா அப்படி பண்றீங்க? என் அண்ணனை எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. மூஞ்செல்லாம் புரண்டி விட்டுருக்காங்கடா. மூஞ்சி ஃபுல்லா தழும்பாகுது. நைட்டு ஃபுல்லா புரண்டி இருக்காங்க அண்ணனை போட்டு. டேய், நான் எங்க போறேன், எது போறேன், என்னத்து போறேன் எல்லாமே உனக்கு சொல்லணுமா? எனக்கு அப்பப்போ உங்ககிட்ட சொல்லி இருக்குமாடா? எங்க அப்பா அம்மாவே கேக்குறதுல நீ போகும்போது எப்போ எங்க போற, எதுக்கு போறேன்னு கேக்குறேன். டேய் விட்றா வச்சுக்கோண்டா அவனுக்கு. டேய் விட்றா, டேய் அவனை அடிக்காம விடமாட்டேன் நானு. எப்போ பாரு எங்க போறேன்னு கேக்குறான்டா அவனுக்கு. ஏட்டா கொடுமோ பண்றீங்கடா. அவன் வேற மச்சின்னு உக்காண்டு இருக்கான், ஏறாம இருக்கான். ஆங்கர்ல துணி மாட்ட மாதிரி இது. பாவம் பாத்துட்டு இருக்கான். நான்டா அப்படி கேட்டேன், என்னடா அப்படி கேக்குற அப்படின்னு. அவனை போய் அடிக்க போறியாடா?
அவனே அடிச்சு துவைச்சு காய வச்ச மாதிரி இருக்கான். கொலை கேஸ்ல உள்ள போயிடுவ, பார்த்து உசாராரு. தலை சீரியல் போகும்போது ஃபர்ஸ்ட் இவரு தான். இவருக்கு மட்டும் தான் சேஃப்டி பேடு எல்லாமே இல்லையா, பக்கத்துல இருக்கணும். ஐயோ போயிட்டு வரப்பட்டு முன்னாடி மாட்டிக்கிச்சுடா வண்டி. எடுத்து விடுங்க. செம்ம என்டர்டைன் பண்றான் சுத்தி இருக்க கூட்டத்துக்கு. ரேசா முடிச்சிச்சாங்க. எங்க வீட்டுக்கு போறான் அவன். யாரு முகத்துல முடிச்சான்னு தெரியலடா அன்னைக்கு. ஹெல்ப் பண்ற 4 பேர் வந்தானுங்க பேரு, வண்டியை தூக்கி கவுத்து போட்டானுங்க. அவ்வளவு வந்துதான் கூட ஓட்டு போயிட மாட்டான். கடவுள். டேய் என்னடா வரத்துக்குள்ள எல்லாத்தையும் குச்சி முடிச்சுக்கிறீங்க? டேய் மூட்டு உட்கார்றா. அவ்வளவு சீக்கிரம் 10 மணிக்கு ஆசனா எத்தனை மணிக்கு வர? நீ வர வரைக்கும் வாய் பார்த்துன்னு இருப்பாங்களா? அவன் கண்ணை திறக்கிறதுக்குள்ள இருக்கிற கட்டிங்க எடுத்து குடி, இல்ல அதுவும் காணா போயிடும். நான் ஜோசப் 1 ரூபா போடாத அந்த நாய் ஃபுல்லா குஸ்தி பத்தினக்கிறான், காசு போட்ட எனக்கு கட்டிங்க. சரி விட்றா, இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அந்த செட்டிங்ல பாத்துக்கலாம். வேலையில தான் சாவடிக்கிறான்னு பார்த்தா இந்த உலகத்துல மனிதர்கள் நான் வாய முடுறேன். ரொம்ப போதைய போட்டா போய் தருமா நினைப்பு. 1 ரூபாய்க்கு ஊறுகா வாங்க வக்கலாத நாய் உலக கருத்து பேசுது. என்ன ஜோசப் இவனால எதுக்கு கூட்டு வரீங்க? குச்சாமா போனாமா மச்சான், அந்த போட்டி அப்பத்த மட்டும் கொஞ்சம் நவுத்தேன். டேய் நீ தான் குடிக்க மாட்டல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? சைடி சாப்பிட்டு தான் மச்சான் வந்தேன். சைடி சாப்பிடறதுல எதுக்கு எங்க வரீங்க? வீட்டாண்ட வீல் சிப்ஸ் வாங்கி துண்டு தூங்க வேண்டியதாடா. என்னடா ஜோசப் ஜோசப் வாயில போறாங்க. எப்படி ஆளுக்கு மனசு வந்தது? ஐயோ அவனை கம்முனு இருக்க சொல்றா. அஞ்சல மச்சான் ஏய் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குடா. அஞ்சல மச்சான் குஞ்சல மச்சான் ஏன்டா சாவடிக்க? என்னடா ஜோசப் இதெல்லாம் கேட்க மாட்டியா? என்னடா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கறேன், செய்யல பேசுறேன். ஏய் நான் வெறுப்பேத்திரியா? வாய் தொண்டு பேசுறா, வாய் தொண்டு பேசுறா. டேய் டேய் வெளியே தான் நிம்மதி இல்ல, நீங்க வந்தா இங்க இப்படி பண்றீங்களாடா, இங்க இப்படி பண்றீங்களாடா. குட்ட காசுக்கு ஒரு கட்டிங்க கூட குடிக்க விடாம பண்றீங்கடா. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமு. இந்த மாதிரி டீம் எல்லாம் வச்சு என்னடா பண்ண போறான் அவன்? சிறப்பா செஞ்சு விட்டானுங்க அவன்கிட்ட காசை வாங்கிட்டு. போதையில இவனுங்க ஃபுல் வெறுப்புல அவன். என்ன பண்ண நான் பண்ணி வச்சிருக்கேன் பாடா. 15 வருஷமும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு அப்ப வருவான்னு எந்த நம்பிக்கைன்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 கழிந்த வயசாச்சு, அதுக்காக இத்தனை வருஷமா அவள் நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருப்பியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. போனா அந்த அக்கா அப்படி பார்த்தாங்க. தண்ணியில யாரோ பையன் குதிச்சுட்டான்னு சொன்னாங்க, வந்து தூக்கி பார்த்தா நீ உன்னை பார்த்து ஒரு 10-15 வருஷம் இருக்கும்ல மாப்பிள்ள. ஏன்டா அப்படி பண்ண? அவளை என்னால மறக்க அவ்வளோ வச்சா. ஓ லவ் ஃபெயிலியரா? ஏய் அதுக்கு ஆகலடா. செல்வி தண்ணி கொண்டு வாமா. இதான் ஒருவரானே தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போகும்போது ஆகி போச்சு. இப்ப எப்படி இருக்கு? அப்படி யாரோ எவரோ தெரியல, இந்த மனுஷன் தாண்டா உன்னை தண்ணியில ஊச்சி காப்பாத்தினாப்ல. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிருமே, கவலைப்படாத. ஏய் ஏன்டா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு நீங்க தண்ணி கேட்டீங்க. ஓஹோ அது அப்படியா? நான் மட்டும் சந்தேகப்பட்டது தப்பு இல்லை. உன்னைய கல்யாணம் பண்றப்பயே இவனை தான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் கல்யாணத்தை நிறுத்திருப்பேன்ல. இவன் என் ஃப்ரெண்டு தான், உன்னைய தான் லவ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. சரி ஒன்னும் கெட்டு போல, கூட்டிட்டு போடா. என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்டாட்டினே, அதுக்காக குடிக்காத பிள்ளையோட குடும்பம் நடத்த முடியுமா? இந்தா உயிரே கொடுக்க போயிட்டான்ல அந்த பிள்ளைக்காக. இல்லைன்னா நான் தான் நிம்மதியா குடும்பம் பண்ண முடியுமா? என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? கொடுப்பா போங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிய காதலிச்சேன் கூட அனுப்பிச்சுடுறதுக்கு ஒரு மனசு வேணும்னே. என்னங்க தண்ணி கேட்டீங்க? இவங்க யாருண்ணே? இதுவும் என் பொண்டாட்டி தான். ஏதோ 2 இருந்தனாலும் உன்னை கொடுத்து விட்டேன். அவன் பாரத்தை இறக்கி வச்சிருக்கான்டா. கரெக்டா சொன்னேன்.
மெயின்டைன் பண்ண முடியல. தாடா நீ கூட்டு போ அப்படின்ட்டு மேக்கப்புக்கு ரொம்ப தொல்லை பண்றேன். என்னங்க சொல்லுங்கடா. எங்க இருக்கிறீங்க? ஆபீஸ்ல தான். நீ இருக்கிற வரைக்கும் வீட்ல நிம்மதியா எங்க இருக்க முடியும்? ஆமா, எதுக்கு பயந்து பயந்து பேசுற? நம்ம வேலைக்காரி எவனோட ஓடிச்சா? ஆமாவா? நீங்க ஆபீஸ்ல தானே இருக்கிறீங்க? அப்பனா வேலைக்காரிய நான் தூக்கிட்டு போயிட்டான்ட்டு டவுட்டோட ஃபோன் பண்றியா? அவங்க பொண்டாட்டி நீங்க எங்க தூக்கிட்டு போயிட்டீங்கட்டு அவ என்ன தூக்கிட்டு போயிடுறா. பயங்கரமா கூட்டு போறாரு. என்னடா வாய்ஸ் இது? ஆமாவா? எந்த ஊர் தெரியல, கர்நாடகா நினைக்கிறேன். என் கை காசு உருட்டுறா உருட்டுறா, என் கை தானே உருட்டுறா. ஓ, உன் கை காசு போடு. உருட்டு போடுறான். அதெல்லாம் இல்ல, நீ உன் கை காசு போடு. போடியா நீ ஃபர்ஸ்ட். இந்தாடாப்பா 10 ரூபா போட்டேன்டா. 10 ரூபா போட்டேன்டா. கார்த்தி சீக்கிரம் 20 ரூபா பெட்டு. மேல கீழ கீழே கீழ கீழே கீழ கீழே கீழே விட்டு மேல. விட்டு மேல நீ முதல்ல என்ன சொன்ன? கீழே விட்டு மேல சொன்னேன். இங்க எதுக்கு அடிச்சா? நான் கேப் விடலாம் நடத்த. கீழே 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 விட்டு மேலன்னு சொல்றேன்ல. அவசரப்பட்டு எதுக்கு அடிக்கிறான்? ஏய், அவன் ஃப்ராட் பண்றான்டா. அவசரப்பட்டு நீ ஏன் அடிக்கிற? பண்ணி முட்டி தான் கீழே மேல இட தம்பி. என்கிட்ட வந்து இது பண்ற. இந்தாண்டடி இந்தாண்டடி இந்தாண்டா இந்தாண்டடி இந்தாண்டடி இந்தாண்டா இந்தாண்டடி. இங்க உட்காந்துட்டு இந்தாண்டா எந்தாண்டா? கிழக்கம் இருக்கு தெரியுமா? கிழக்கம் இருக்கலாம். இதுல பேசாத. பீச்சாங்க பக்கமா சோத்தாங்க பக்கமா. சோத்தாங்க இப்ப கடியா. நீ கையை நீட்டுறது, அந்த தொடைய இப்படி பட்டாரம் தட்டுறது, நீ சொல்லிட்டு நான் அடிக்கிற வரையும் நீ கம்முன்றா தம்பி. பாத்து எடுத்துட்டேன். தம்பி 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 டே 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 இனிமே காசு போட்டு விளையாட மாட்டேன்டா. எடுத்து வந்துட்டு 100 ரூபா தான்டா. பிள்ளைங்களுக்கு பால் வாங்க தானே வச்சிருந்தேன், கொடுங்கடா. அப்படி சீட்டாட்டத்துல 200 ரூபா விட்டுண்டா. அன்னைக்கு கொண்டாட்டு பிள்ளைங்க சோறு தண்ணி இல்லாம நைட்டு தூங்காம இருந்தாங்கடா. தம்பி 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 பிள்ளைங்களுக்கு பால் வாங்க வச்சிருந்தா. இனிமே காசு போட்டு விளையாட மாட்டேன்டா. டேய் கடவுளே. எதுக்கு வர்றது? வந்துட்டு விளையாடி மொத்தத்தையும் விட்டுட்டு கீழே விட்டு மேல அடி. சொன்னல வாங்கி கட்டிக்கோ. கீழே விட்டு மேல ஏமாத்தினால அதான் ஒண்ணு மொத்தமா சுட்டின்னு போயிட்டாங்க. அவனுக்கு ஜெயிச்சுதான் திரும்ப நானு இவர் ஏமாத்தி ஜெயிக்கலான்னு பார்த்தேன். அவங்கள கீழே விட்டு மேல அடி. ரெடி ஆஸ்ட்டு போயிட்டாங்க. தெளிவாயிட்டான். ஈஸி ஈஸி ஈஸி. எந்த கார்டு லாஸ்ட் போகுதுன்னு தெரியல. அல்லாஸ் பெஞ்ச் பிரஸ் போட போறேன். ஓகே, ஹெவியா போடணும். இஃப் மட்டும் பண்ணிக்கோ. 3 கவுண்ட் நானே போடுறேன். ஹெவி 1 2 3 அல்லாஸ் அல்லாஸ். ராஜு கொண்டாட்டிட்டா நான். ஏய் வேணா தூக்குடா. ஏய் மணி தூக்குடா தூக்குடா தூக்குடா. ஏய் அந்த லூசு என்னடி பண்ண? ஏய் இல்லடா, நான் தூக்கணும் தான் நினைச்சேன். நான் வரத்துக்குள்ள அவன் போட்டுக்கினான்டா. நீ ஏதோ மனசு வச்சுதான் எல்லாம் பண்ணுகிற. ஏன் தெரிதா? கோல்டு ஸ்மாக் டவுன்ல கோல்டு பர்க் வச்சதுக்கு அடி அடிச்சான். ரிவர்ஸ் பண்ணி கையே எப்படி ஆயிடுச்சு. விட மாட்டேன் நானு. நீ ஏதோ ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னல? அவனும் இருந்தான். எல்லாரும் சேர்த்து இவரை போட்டு பொழுதுருவாங்க. ரெட் கலர்ல இருப்பாரு கோல்பர்க். என் கேம் எல்லாம் கிளம்பு கிடவாரு. அவருக்கு இது வாங்குது, வீடியோ கேம் வாங்குது. சண்டை போட்டு பானுங்கடா. கோல்பர்க் யாருக்குன்னு சண்டை போட்டு பானுங்க. நான் தான் அவன் கொடுக்க மாட்டான். சரி எடுறான்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாம் பிளான் போட்டுருவானுங்க. போட்டு பொழுதுருவானுங்க. ஐயோ டேய் கவரா கவரா கேக்கலாம் வாங்கி தரடா. என்ன எவ்வளவு அடி அடிக்குற? திருப்பி அடிக்கிறேனா? நைட்டும் தூங்க விட மாட்டேன், தாலி அறக்குற, அதோ அடிக்கிறேன். படிக்கிற விஷயத்துல ஒழுங்கா படிச்சுன்னு நினைக்கிறேனே. உன் வாழ்க்கையே வெத்துருவ. அப்பானாலே அலையிருந்து ஓடுவேன். அப்பா வர்றாருன்னு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அடிங்க. அப்பான்னு பேரு கேட்டாலே உனக்கு அதுக்கப்புறம் படிக்கிற விஷயத்துல சும்மா சிரிச்சிங்கன்னா இருக்காத. போடு இப்ப அடிப்பா. உக்காந்து படி. பிக்னா சும்மா சொல்லு. அவன நோன்றான் சும்மா ஒழுங்கா. டேய் இங்க பேர் சொல்லுது பேர். ரவுண்ட் அந்த என்னது?
அடி எத்தனை நாளைக்கு காலையில சொல்லி தோசைங்களா பாரம்பா தோசைன்றான்பா ரவுண்ட் அந்த தோசைன்ற சர்க்கிள் பா காரி துப்புறாங்கப்பா மனுஷன்டா எல்லாம் குத்து கெட்டு வச்சிருக்கேன் சரிடா நினைப்பாடா அது ஒரு நேரத்துல அழுத மாதிரி அழுது அஷ்டாம்பா லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் சொல்லிட்டுறான்பா அவன் வாயில ஒண்ணு வச்சாம்பரு ஒரு சாப்பா அவன் கையில ஒரு பவர் இருக்கு அவன் விஷயம் ஏதாவது இருக்கு அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது இல்ல அதெல்லாம் பொய்யன்றியா என்ன உண்மைன்றியா அவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள நான் பைத்தியமா நான் அப்போ என்ன ஏய் என்னடா உங்களுக்குள்ள எதிரா சண்டை கொஞ்சம் போடு அவனுக்கு பெடிகிரி போடுறா அவன் இப்படி துச்சான்டா இப்ப நீ துடிப்பவா என்ன பண்றேன் ஏமாத்தி வாங்கி பாத்தியா விளையாட்டுன்னு சொல்லிட்டு உண்மையில அடிச்சிட்டான் நான் போடுறவா நீ கிவ் அப் சொல்றீங்க வலிதா என்ன பண்ணுறான் டக்குனு சோக்ஸ்லாம் போட்டு நான் சொல்றேன் பேந்து வாடா சூர்யா 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 போயிட்டாரு பார்க்க வந்தேன் என்றாலே அம்மா கண்கள் மயங்கி போய் சூர்யா வீட்டுக்கு வரலாம் ஆண்டி மனசு வெளியே போனான்னு சொன்னேன் நீ என்ன ட்ரிபிள் எஸ் துப்புடாம நின்னு இருக்க ஆண்டி உங்க புள்ள என்ன ஸ்மாக் போட்ட மாதிரி பத்துனுக்குறான் டேய் இதெல்லாம் யாரா ஸ்டார்ட் பண்ணுது ஆண்டி கழுத்துல இருக்கு ஸ்மாக் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன் நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க தம்பி ஆண்டியும் சூப்பர் ஆண்டி கண்டிப்பா அவன் செத்துருப்பான் அப்படி கேடு சவுண்ட் நீ ஏமா இங்க அப்படி பத்துனுக்குறான் சிந்தியும் தொந்தன That is the referee. ஆண்டி உங்க பிள்ளைக்கு என்னமோ நடந்திருக்கு அது மட்டும் தான் எனக்கு தெரியும் பக்கத்து டோர் வந்து பயங்கரமா இருக்கு முடிஞ்சிச்சா ஆண்டி கதையும் அவன் ஃப்ரெண்டு கதையும் பதனி தப்பிச்சான் பண்றா அப்போ எல்லா வேலையும் ஃபர்ஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் அவன் தான் பார்த்தான் வேலையை பதனின்னு ஒரு டோர்ல போய் கூட்டு வரான்பா இப்படி போடு அப்படி போடுன்னு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான் of energy released during the fission of 92U338 பொண்ணு கொஞ்சம் வாடி போயிருக்கு சேஞ்ச் போயிருக்கு ஜாடா மூஞ்சா போய் எல்லாம் கரண்ட் கம்பில மாத்தி காக்காம அவமா வச்சுன்னுக்குறான்டா கரெக்டா சூஸ் பண்ணி தான் வச்சிருக்கானுங்கடா அவனுங்க சூப்பராடி கிருஷ்ணன் ரொனால்டோ வந்திருக்கான் கிருஷ்ணன் ரொனால்டோ என்னடா நீ இங்க வந்திருக்க சூட்டு ஓடுறான் கோல் போட போட்டாங்க கோல சுத்தி போய் கிருஷ்ணா மாதிரியே நிக்கிறான் பாருங்க என்னங்க இது ஒட்டம்பு இப்படி வச்சிருக்கான் தம்பி கிருஷ்ணன் ரொனால்டோ செதறதுடா இதெல்லாம் என்னடா இது ஒட்டம்பு ஓலி ஓயா
ஐயோ ஒட்டம பாருங்களேன் சிதறுதே சிதற விடுறானே கிருஷ்ணன் ரொனால்டோ பெரிய அலையில விடுறாங்க உட்காமுக்க ஐயோ ஏ கிருஷ்ணன் கிருஷ்ணன் ரொனால்டோ சிதற விட்டியடா தம்பி சிதற விட்டியே ப்ரொமோஷன் வீடியோடா இந்த கிரவுண்டுக்கு கிருஷ்ணன் ரொனால்டோ செதற விட்றானா தம்பி யாரா நீங்க நிறைய வீடியோ இருக்கு அவனுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sharath. Bye. Bye.